உட்காரு வா. சண்மதி, நீ ரெடியாக. ஐயரு மாங்கல்யத்தை கொண்டு வர சொன்னாரு. நான் போய் அதை கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ போட்டுக்கோ. ராஜிமா, நீங்க போய் உங்க கையால நகையெல்லாம் சண்மதிக்கு போட்டு விடுங்க. ஐயோ, நான் எதுக்கு? இல்ல பரவாயில்ல. நீங்க அவளுக்காக கொடுத்த நகைய நீங்களே அவளுக்கு போட்டு விடுறதா முறை. போங்கன்னு சொல்றேன்ல. சந்தோஷமா இருக்கல? கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, கார்த்திக்க பார்த்து அவனை புடிச்சு போய் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என் கழுத்துல தாலியே கட்ட போறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாமே பண்றோம். சண்மதி, நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா? கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாம் இதே மாதிரி இருக்கும்னு நீ எதிர்பார்க்க கூடாது, சரியா? மங்க, என்ன ட்விஸ்ட் வைக்கிற? புரியல எனக்கு. இல்ல, காதலிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்த புரிதலை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நீங்க ஒருத்தரை நல்லா தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒருவேளை மாப்பிள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லனா கூட அத நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அம்மா, இதுக்கு மேல நான் கார்த்திக பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா? அவனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இருந்தாலும் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கணும்னு தான் அம்மா சொல்ல வரேன், சரியா? மொத்தத்துல நம்ம வீட்ல இருந்த மாதிரி இருக்க கூடாது, அங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றேன், அதானே? நான் பாத்துக்கிறேன். स्वाहा ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा மாப்பிளைய வர சொல்லுங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. உட்காரு.
மாலையை மாத்திக்குங்க. புஷ்பத்தை வாங்கிக்கோ. இதுல போடு. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ. பொண்ணோட அப்பா அம்மா வாங்கோ. வாங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க அவங்கள முன்ன நிறுத்துறது எங்களுக்கு சரியா படல. இங்க பாருங்க, இதுல நீங்களும் நானும் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இது மாப்பிள்ளையோட விருப்பம். ராஜிமாவ அவரோட அம்மா ஸ்தானத்துல வச்சு பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் விருப்பத்தை நம்ம மதிக்கிறது தான் முறை. அவர் சொன்ன மாதிரியே ராஜிமாக்கே அவர் பாத பூஜை பண்ணட்டும். ராஜிமா, நீங்க வாங்க. ஏமாங்க, பவானியும் அவங்க பாட்டியும் சொல்றது சரிதானே? வயசுல வேணா அவங்க பெரியவங்களா இருக்கலாம், அதுக்காக மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மாவாயிட முடியாதுல்ல? என்னங்க நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? மாப்பிள்ளைக்கு தனக்குன்னு யாரும் இல்லைங்கிற நினைப்பு வந்துடக்கூடாதுன்னு தானே ராஜிமாவா அம்மாவா நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அப்படி நினைக்கிறப்போ நாம எப்படி அவருக்கு குறுக்க நிக்க முடியும்? நாம அதுக்கு சம்மதிக்கலனா மாப்பிள்ள மனசு கஷ்டப்படாதா? நீ சொல்றதும் சரிதாமாங்க. அவர் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். அம்மா, அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு நீ பாத்தியாமா? விடு ஆர்த்தி, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. மா, முகூர்த்த டைமே வந்துருச்சுமா. நீ முதல்ல வண்டி எங்க வந்துட்டு இருக்குன்னு சீக்கிரம் உங்களுக்கு போன் பண்ணி கேளுமா. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் இத போய் கேக்குறேன். என்னம்மா நீ? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம தோத்து போயிட்டோம்மா. ஆர்த்தி, இல்லடி, நாம தோக்கல. அங்க பாரு யாரு வராங்கன்னு. தோத்துட்டோன்னு புலம்பிட்டு இருந்தியே, நாம ஜெயிக்க போறத பாரு. என்ன இவ வானதி மாதிரியே இருக்கா?
அக்கா நீங்க சாமி கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, ஆனா நாங்க நம்பல. உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஓடி வந்துட்டோம். உங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா ஏன்க்கா கார்த்திக் மாமாவை 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பசங்களா இங்க வாங்க, வாங்க வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாப்பா, நீ என்ன கேட்ட? ஏன்க்கா கார்த்திக் மாமாவை 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயோ, இவங்க வானதி இல்லம்மா. வானதி தான் இறந்து போயிட்டாளே. என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு 2வது தடவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? ஏம்மா, வந்ததே வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. ஐயோ, அம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க? எங்களை ஏம்மா இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்தீங்க? யோ, இங்க என் வீட்டுக்கு வந்து சண்மதிய 2வது தரமா பொண்ணு கேட்கும் போதே 2 பேரையும் அவமானப்படுத்தி நான் உங்களை விரட்டி விட்டேன்ல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு அப்பவே தெரியும்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? பந்தக்கால் சாஞ்சு விழுந்தது, சேலையில தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, வேண்டுதல் பண்ண போகும்போது நடக்க முடியாம போயிருச்சு, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இத்தனையும் சமாளிச்சு கல்யாணம் வரைக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. ஏங்க, ஏன் இப்ப பேசாம நிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அருண், விடுமா, சும்மா இருடா. ஏன் தடுக்கிறீங்க அவனை? உங்க பொண்ணோட வாழ்க்கையை இவங்க நாசம் பண்ணிட்டாங்க. இல்ல, என் வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் நான் உங்களை சமையல்காரியா நினைக்காம ஒரு மனுஷியா நினைச்சதே அது தப்பா? உங்க மேல சின்ன சின்ன சந்தேகம் வரும்போது கூட இல்ல அவங்க அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னனே, அது தப்பா? ஷாம் என் பின்னாடியே சுத்துறான். அவனை மிரட்டுறதுக்கு யாரையாவது காதலிக்கிற மாதிரி நடிக்கணும்னு கேட்டப்போ உங்க மகனே என் காதலா நான் நடிக்க ஐடியா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ராஜிமா? எப்படியாவது நீ ஏமாத்திடணும், அதுதானே உங்க எண்ணம்? கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாத ஒரு பொண்ண மிரட்டி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கதையில எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா என் மேல அன்பு காட்டி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல.
என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல. பெரிய மனுஷனே உங்களை நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களோட சுயநலத்துக்காக திருட்டுத்தனம் பண்ணி என்ன கொன்னுட்டீங்களே. டாக்டர், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல கார்த்திக். அவங்களுக்கு வந்திருக்கிறது சிவியர் அட்டாக். போன தடவை அவங்க உடம்பு சரியில்லாம இங்க வந்திருந்தப்போ அவங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் டயக்னைஸ் பண்ண வரைக்கும் அவங்க மனசுக்கு வேதனையான ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. என்னால இப்போதைக்கு எதையும் உறுதியா சொல்ல முடியாது. லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே? நல்லபடியா நடக்க இருந்த கல்யாணத்துல என்னாலதான் இப்படி ஒரு தேவையில்லாத குழப்பம் ஆயிடுச்சு தம்பி. ராஜேஸ்வரி மேடம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயாமா, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சு எதுவும் சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் எங்களை பத்தின உண்மை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதா ஆகணும். அது கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சுட்டுதான் நான் நினைச்சுக்கிறேன். மத்தபடி இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு நடந்த விஷயத்துக்கு நீங்க தான் காரணம்னு ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க பிளீஸ்மா. அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா நாங்கெல்லாம் அங்க வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அம்மா, அதான் கார்த்திக் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இந்த கல்யாணம் இப்படி ஒரு சங்கடத்தோட தான் முடியணும்னு இருந்திருக்கு. அப்போ அதை மாத்த யாரால முடியும் சொல்லுங்க? ஐயப்பா, 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 அப்பா, அப்பா, என்னங்க? ஐயப்பா, தரோடா. மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. உங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒரு குறையும் வராது. முதல்ல அவங்க கண்ணு முழிச்சு நல்லபடியா எழுந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அம்மா எப்படிப்பா இருக்காங்க? டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? அம்மாக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நல்லா தானப்பா இருக்காங்க? அண்ணே, நீ
நீயாச்சும் சொல்லுங்க. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் என்னென்ன சொன்னாங்க? அம்மாக்கு வந்திருக்காரு சிவியர் அட்டாக் அம்மா. அதனால இப்போதைக்கு எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்வேதா. ஸ்வேதா, இங்க பாரு, உங்க அம்மா எவ்வளவு தைரியமானவன்னு உனக்கு தெரியல. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சா? தப்பாச்சே, இவங்கள ஒண்ணு சேர விடக்கூடாதே. எப்படியாவது பிரிக்கிறேன். சண்மதி, சண்மதி, சண்மதி. சார் ஏதோ பேசுறாங்க சார். சண்மதி மேடம். சண்மதி, சண்மதி. டாக்டர், சண்மதினி யாரோ ஒருத்தங்க பேரை சொல்றாங்க. ஒருவேளை அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ? டாக்டர், இங்க சண்மதின்றது யாரு? உங்களை தான் கேக்குறேன். சண்மதினா யாரு? அவங்க இங்க இல்ல டாக்டர். அன்கான்சியஸான நிலையில கூட பேஷண்ட் அவங்க நேம தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹெவி அட்டாக் வந்திருக்கிறதால உடனே அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பா, அம்மாக்கு எப்படி இருக்குப்பா? மாப்பிள்ள, அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுண்ணா. அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. இத்தனை நாள் நீ எங்கடா போன? நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்க அம்மா உன்னை பத்தி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல, தெரியுமா? அம்மா என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் வச்சு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. உண்மையிலேயே அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பர்சனல் வேலைக்காக கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் வரைக்கும் போயிருந்தேன்ப்பா. அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் என்னால உன்கிட்ட கூட போன்ல பேச முடியல ஆர்த்தி. எப்படியோ அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா நான் பிரச்சனையில இருக்கிறத அம்மா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாலதான் நான் நல்லபடியா இந்தியாவுக்கு வர முடிஞ்சது. என் மேல அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்ன்றத அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ணே, உன்னையும் நான் அப்படிதான் பல நேரத்துல தப்பா நினைச்சேன். ஆனா நீயும் சரி அம்மாவும் சரி எந்த இடத்துலயுமே நான் விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே. அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. இது வரைக்கும் போட்டும், ஆனா இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு. சரி ஜீவா. என் மேல இருக்கிற பாசத்துல விட்டு கொடுத்து இப்படி அவமானப்பட்டு
கடைசியில நீங்க இப்படி தவிச்சு போய் நிக்கிறீங்களேப்பா. தவிச்சு நிக்கலமா, எப்படி அவங்கள தண்டிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா நீங்க என்ன யோசிச்சாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஆனா இன்னொரு தடவை எமோஷனா எந்த முடிவும் எடுத்துறாதீங்கப்பா. அழாதம்மா, அழாத, பயப்படாத. இல்லம்மா, அந்த முட்டாள்தனத்தை இனிமே சத்தியமா செய்ய மாட்டோமா. எப்படி சமாதானப்பட்டாலும் உன் கல்யாண விஷயத்துல நான் அஜாக்கிரதையா இருந்து நான் தப்பு பண்ணிட்டேமா. அது உண்மைதாங்கிறப்ப எனக்கு வேதனையா இருக்குமா. உன் கல்யாணத்தை நான் எப்படி எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஆனா ஜாதகத்தை காரணம் காட்டி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணி உன் வாழ்க்கைய நானே. அப்பா என் வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போகலப்பா. நம்ம முழுசா ஒண்ணு அவங்க கிட்ட ஏமாந்து போகல. நல்ல வேலை கல்யாண மண்டபத்திலேயே உண்மை தெரிஞ்சது. இனிமேல் தான்ப்பா நம்ம எந்த ஒரு முட்டாள்தனமும் பண்ணாம இருக்கணும். அடுத்த முடிவை தெளிவா யோசிச்சு எடுக்கணும். அவங்கள தண்டிக்கணுமா, சும்மாவே விடக்கூடாது. அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. ஏண்டா இவங்களை ஏமாத்தணும்னு அவங்கள காலம் பூரா கதற விட்டுருப்பேன், அழ விட்டுருப்பேன். இன்னைக்கு நீயும் நானும் துடிக்கிற மாதிரி அவங்க அணு அணுவா துடிக்கணுமா. இதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். இதுதான் ராஜிமாவோட முதல் மருமகன். நம்ம சண்மதி இந்த பொண்ணு மாதிரியே இருந்ததுனாலதான் அவங்க சண்மதிய அந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க. முத தடவை அவங்க இந்த போட்டோவை காட்டும் போது நானும் உங்க எல்லாரும் மாதிரி தான் வாயடிச்சு போய் நின்ன. சண்மதிய கார்த்திக்க கட்டி வைக்கணும்ன்ற அவங்களோட ஆசை என் மனசுக்கு ரொம்ப நியாயமா பட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த நேரம் உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. நம்ம வீட்டுக்கு வந்து சமையல் செய்யணும், எச்சி பாத்திரம் கழுவணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லா வேலையும் அவங்க செஞ்சாங்க. எதனால? சண்மதி மேல அவங்களுக்கு இருந்த பாசத்தினாலதான். நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க தரத்துல இருந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்களா? சொல்லுங்க. அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்றத தாண்டி உண்மையாவே நம்ம குடும்பத்து மேல பெரிய மரியாதையும் அக்கறையும் இருந்திருக்கு. மா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னைக்கும் என்னால அவங்க செஞ்சதை மன்னிக்க முடியாது. குடி. சரி, நீ எதையும் மன்னிக்கவும் வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். ஆனா எனக்காக ஒரே ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ராஜிமாவை பாரு. அவங்க வீட்ல இருந்து இத்தனை பேரு கெஞ்சி பார்த்தோம், நீ மனசு இறங்கலனா அது நல்லா இருக்காது சண்மதி. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ ராஜிமாவை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்க அந்த உயிரை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது போய் பார்த்து அவங்கள காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை. அம்மாவோட இந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சண்மதி. அதுக்கு மேல உன்னோட விருப்பம். கார்த்திக், அங்க பாருப்பா. சம்பந்தியம்மா எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கா. உள்ள வாங்க.
வா சண்மதி, வா. ஸ்வேதா, அங்க பாரு. நம்ம வானதியானி மாதிரி இருக்காங்க. இதுதான் சண்மதி. இவளுக்கும் உங்க அண்ணனுக்கும் தான் இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. ராஜிமா, நம்ம மருமக வந்திருக்காமா, கண்ணை திறந்து பாரு ராஜி. ராஜி, இங்க வந்ததுல இருந்து சண்மதி சண்மதி இவ பேர் தான் சொல்லிட்டு இருந்த. இப்ப அவன் முன்னாடி வந்து நின்னோம், நீ பார்க்காம இருந்தா எப்படிமா? பாரு ராஜி. சம்பந்தியம்மா, உங்க மருமக சண்மதி வந்திருக்கா. கண்ணு முழிச்சு பாருங்க. சண்மதி, நீ ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா. வா வா. பேசு சண்மதி. ராஜிமா, 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 சண்மதி வந்திருக்கேன். ராஜிமா, ராஜிமா, சண்மதி வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க. சண்மதி, சண்மதி, சண்மதி. ராஜி, இப்போ மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதுமா. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்க. இன்னும் நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்தா உனக்கு தாமா கஷ்டம். இத பாருமா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அத சூழ்நிலை அதுவா சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மாப்பிள்ளையோட கல்யாண விஷயமும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வருமா. முதல்ல உனக்கு நல்லபடியா குணமாகட்டும். மற்ற விஷயங்களை நாம அப்புறமா பேசிக்குவோமா. சம்பந்தியம்மா, நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லங்க. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ இப்போ உங்க கூட நாங்களும் இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாதான் நடக்கும்.
கல்யாணத்துல என்ன வேணா பிரச்சனை நடந்திருக்கட்டும், அதையெல்லாம் மறந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் உங்களை பார்க்க வந்தவங்க சீக்கிரமா அண்ணனோட சேர்ந்து வாழ மனசு மாறுவாங்கன்னு எனக்கு தோணுதுமா. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் இப்படி பிடிவாதமா இருப்பாங்க? எனக்கு என்னமோ அப்படி தோணல. சண்மதிக்கு என் மேல இருக்கிற கோவம் அவ்வளவு சீக்கிரமா குறையாதுன்னு தான் எனக்கு தோணுது.